ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்மாஷ் ஹிட்ன்ற கேம் விளாட போகிறோம். நான் கேம் விளாட்றதுக்கும் என் வாய்ஸுக்கும் கொஞ்சம் கூட சிங்கே இருக்காது. ஏன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அதனால் சிங்க் இருக்காது, கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இது நான் பழைய எப்போயோ விளாட்ன கேம். எனக்கு இதில் தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிறத அடித்தோன்னா பால் ஏறும். அந்த பால் ட்ரெஸ் மெட்டல் பால் இருக்குல்ல, மெட்டல் பால் அது ஏறும்னு தெரியும். எனக்கு இந்த மாதிரி மேலே பட்டன் வைக்கிறதாங்க பிடிக்காது. திடீர்னு ஏதாச்சும் மிஸ்ஸைடும் பார்த்தா 10 பால் கீழே வந்துடும். இது கூட பரவாயில்ல. இதுக்கப்புறம் ஒருத்தன் இருக்கான், அள்ளு விட்டுடும். உங்களுக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு ப்ரோ பிளேயர்ஸ்க்கெலாம் ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டம். இது என்னோடய அக்யூரஸியை பார்த்தீங்கன்னா ஆடி அசைய போகிறீங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. சரி, என்னோடய அக்யூரஸியை பார்த்துட்டு நீங்களாம் அப்படியே ஆச்சரியப்பட போகிறீங்க. ஓகே, பட்டன் தான் எனக்கு பிடிக்கலை. இந்த மாதிரி அடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். எதுக்கு இந்த மாதிரி சைடில் எங்கேயோ எடுத்துன்னு போய் வைக்கிறானுங்கன்னு தெரில. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது மழை டைமில் கரண்ட்டு போயிட்டு இப்போ கரண்ட்டு வந்துருச்சு. கரெக்டாக நான் வீடியோ எடிட் பண்ணலான்றப்போ இந்த கண்டினியூட்டியும் எடுத்தாச்சு. அதாவது இந்த இன்ஃபினிட்டி பால் அதை வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க வேண்டாம்னு பார்த்தேன். ஓகே, 2 இது இருக்குது, அந்த 2 பட்டனையும் அடித்தாச்சு. ஆஹா, இந்த இடமா சூப்பர். என்னை வச்சு செய்ய போகிறாங்க. ஓகே, இந்த மாதிரி கீழே வச்சிடறானுங்களா, அதனால் அடிக்க முடியல. அப்புறம் எடுத்துகிட்டு போய் எதுக்கு சைடில் டிஎன்ஏ மாதிரி வச்சுருக்கானுன்னு தெரியல. இந்த கேம்லாம் நான் சைல்டுஹுட்னா இல்லை, நான் இப்போ சின்ன பையன்னா எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது விளையாடுனது. இந்த மாதிரி பட்டன் அழுத்தணும்னா இப்படி ஆகிடும். லைட்டாக பட்டதுக்கு கூட எப்படி அப்படியே அதர்றான். ஓகே, அதான் இதுக்கப்புறம் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்னோட திடீர்னு வாய்ஸ் மாறிடுச்சுன்னு பார்க்குறீங்க, அதெல்லாம் அப்படி தான். இதுக்கப்புறம் ஒரு பிளான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பக்கத்தில் வந்த பிறகு அடிக்கலான்னு இருக்கேன். ஓகே, இப்படி இப்போ பண்ணல, இதே மாதிரி பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ ஓகே, இது 9 minutes வீடியோ. இப்போ நான் எடிட் பண்ணுறதே பேசுனதே 3 நிமிஷம் தான் வந்திருக்கு. சரி வாங்க, நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் எஸ் ஃப்ரம் ICVSS. அதே மாதிரி ICVSS சட்டிபாய்ஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரோ செட் சம்திங் பிளாக் பனியன் ப்ளூ ஜீன்ஸ், அது நான் தான். ஓகே, பட்டனில் அழுத்தியாச்சா? அப்பா அடி. 2 இன்ஃபினிட்டி பால்ஸ் இருக்குது. இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அழகாக அடிச்சுட்டு போகலாம். ஆனால் இந்த மாதிரி சைடில் எடுத்துன்னு போய் எதுக்கு வைக்கிறானுங்கன்னு தெரியல. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பறக்க விட்டுடலாம். பறந்தே ஆகிறோம், அந்த மாதிரி பறக்க விட்டுடலாம். அது இப்போ பறந்துச்சுல, இந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். இந்த லெவல்லையே எவ்வளோ நேரம்னா உட்காருது. அடுத்த லெவல் எப்போ செக் பாயிண்ட்டு வந்துருச்சா? வந்துருச்சு செக் பாயிண்ட்டு. இதோ இந்த இடத்துல தான் ஒருத்தன் கதற விடுவான் நம்மளை. இப்போ பாருங்கள், இப்போ திடீர்னு ஹாய் ஃப்ரெண்ட் வந்துட்டானே. இப்போ கூட பரவாயில்ல, கீழே இருந்து வர்றது கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, இதோ அங்கே ஒயிட் கலர் தெரியுதா சென்டரில், இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல வருவான் பாருங்கள், மேலேருந்து எட்டி பார்ப்பான். ஆனால் அது கூட எப்படியோ கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்னை மெமரைஸ் பண்ணிட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நான் யூடியூப்க்கு புதுசுன்றதுனால என்னோடய எடிட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே புவராக இருக்கும். ஸோ யாரும் புதுசாக வந்துட்டு எடிட்டிங்னு தெரில அப்படின்னு பார்க்காதீங்க. ஓகே,
எங்களை சைடில் வச்சு சவுண்டு கிடைச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, ஃபேன் ஓடிக்கிட்டுருக்கு. அப்புறம் இல்லை நெக்ஸ்ட்டு இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், 5 நிமிஷம் தான் ஆகியிருக்கு. இந்த இடத்துல எதுக்கு இப்படி வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. இது அவங்க யாருக்காச்சும் தெரியுங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, அச்சீவ்மெண்ட் அன்லாக்டு. என்ன அச்சீவ்மெண்ட்? ஃபுல் ஸ்ட்ரீக்கு. நான் என்ன ஃபுல் ஸ்ட்ரீக்கு பண்ணேன்னு தெரியலையே. மேலே பட்டன் மட்டும் அழுத்தணும். கரெக்டாக சென்ட்ரலில் இருந்து போய் அடிச்சுது. இதோ இப்படி வந்துட்டானா, இப்போது ஒருத்தன் மேலேருந்து எட்டி பார்ப்பான். இதோ மேலே தெரியுதா லைட்டாக? அதுதான். இதோ இந்த மாதிரி தான் ஒரு பேட்டர்னில் வரும். இந்த பேட்டர்ன் நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த செக் பாயிண்ட்டை ஃபினிஷ் பண்ண முடியும். அதே மாதிரி பேட்டர்ன் மாறுச்சுனாலும் இந்த மாதிரி மேலே லைட்டாக தெரியும், கீழேயும் தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் கூட வைப்பான். கரெக்டாக இந்த மாதிரி இடத்துல வைப்பான். என் ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லை. சூப்பர். நாங்கள் வேறு வழி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் வாங்கணும். அடித்தா தெரியாமல் மேலே அடித்து அடி வாங்கிட்டேன், மறுபடியும் அடி வாங்கிட்டேன். சூப்பர். ஓகே கைஸ், என்ன பண்ணுறது? ஓகே, ஒரு 2 செகண்ட் வெயிட். ஓகே, சாரி. வந்தாச்சு, பட்டனையும் அழுத்தியாச்சு. இது என்னடா ஏதோ காட் ஸ்பீடில் போகிற மாதிரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே, கீழே இந்த கிறிஸ்டல்லாம் அடிச்சாச்சு. என்னோடய அக்யூரஸியை பார்த்தீங்கன்னா ஆடி அசைய போகிறீங்கன்னு. இங்கே ஒன்றுமே இல்லை, அக்யூரஸின்னு ஒன்றுமே இல்லை. 4 இன்ஃபினிட்டி. இந்த இடத்துல நான் ஏதோ மிஸ்டேக் பண்ண போகிறேன்னு தோணுது. அப்பாடி எதுவும் பண்ணலை. செக் பாயிண்ட் 3. நான் செத்துட்டேன், உண்மையிலே நான் செத்துட்டேங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எனக்கு இந்த லெவலில் திடீர்னு ஒரே இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறாங்க, அதுதான் எனக்கு பயமாகவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துச்சுன்னா இப்போ நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் முடிச்சிருக்கிறோம் அதை விட அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். அதுதான் என்னோடய எய்ம். 4 இன்ஃபினிட்டி பால்ஸ் எடுத்தாச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே மேலே அடிச்செல்லாம் அழகாக விழுந்துக்கிட்டே இருக்கும். லைட்டாக ஒரு தட்டினா போகும். இது என்னன்னு தெரில. இந்த கிறிஸ்டலு 1 அடித்தா 5 கிடைக்கிது. சூப்பர். இது என்னமோ பண்ண போகணும்னு தோணுது. அம்மாடி எதுவும் பண்ணலை. இது போதும் எனக்கு. ஆனால் என்னன்னு தெரில, இங்கே எங்கேயோ அடி வாங்க போகிறேன்னு மட்டும் தெரியுது. ஆனால் எப்படின்னு தெரியும். இப்படிதான் நல்ல வேலை. இதுக்கு தான் ஆபத்து காலத்துக்கு இந்த இன்ஃபினிட்டி அட்டாக்கை சேவ் பண்ணி வைக்கணும். ரொம்ப பயமாக இருக்கே. அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டாங்க போங்க. அப்பாடி இன்னும் 4 இருக்குது. 2 போச்சு. யாராச்சும் வாங்கடா. இதுவா? சூப்பர். என்னை வச்சு செஞ்சுட்டாங்க இந்த டைம். எனக்கு இந்த ஏரியாவே ஒத்துக்காது. கலைடோஸ்கோப்பில் பார்க்குற மாதிரி இருக்கும். கலைடோஸ்கோப் தெரியுமா? இப்போ பார்த்தோன்னா டிசைனாக தெரியும். போடு. இல்லை, எனக்கு ஒரு டவுட். என்கிட்ட இருந்ததே 2 பால் இருந்து எப்படி அவ்வளோ பால் கீழே வர மாதிரி வந்துச்சு? அதான் டவுட் இருக்குது. அப்பாடி வெளியே வந்துட்டோம். பட்டன் இது என்னது டைமர்னு தெரில. நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னா சொல்லுங்கள். எனக்கு இது என்ன பண்ணணும்னு தெரியலையே. சைடில் இருக்கிறத அடிக்கணுமா? அடிச்சுட்டா போச்சு. மறுபடியும் அடி போடு. நல்ல வேலை அடி வாங்கலை. அடைச்சம் போச்சு, முடிச்சுட்டாங்க. இது என்ன டைமருன்னு தெரியலை. போச்சு, நம்ம முடிச்சு விட்டாங்க. போவாங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்டு. டாடா, பை பாய்.